இன்சுலின் டோஸை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேன். நான் இப்போ வந்து ஒரு பெர்மனன்ட் பென், இது ஒரு டெமோ பென்னு. ஸோ இந்த பென்னை கேப் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஆல்ரெடி கேட்ரேஜ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதான் இன்சுலின் பென்னுக்கு போட போகிற நீடில். இது வந்து நீங்கள் காக் அண்ட் ஸ்க்ரூ மெத்தடில் டைட் பண்ணிவிட்டு இந்த அவுட்டர் கேப் நமக்கு தேவையில்லாத டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த இன்னர் கேப் வந்து நீங்கள் போடும்போது டயல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போடும்போது எடுங்க, கையில் எதுவும் பிக் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த இன்னர் கேப் வந்து நீங்கள் திருப்பி இந்த நீடலை ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை திருப்பி போடணும். யூஸ்வலாக வந்து ஐடியலாக ரூல் படி நம்ம இந்த வந்து சிங்கிள் யூஸ் நீடில் தான். பட் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் நம்ம ஒரு 3 to 5 டைம்ஸ் வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறோம். உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் முன்னாடியே அதை டிஸ்கார்ட் பண்ணிடணும். ஸோ இந்த இன்னர் கேப்பை நீங்கள் சேவ் பண்ணி வைங்க. ஸோ இனிஷியலாக நீங்கள் போடும்போது இதில் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டயல் இருக்கும். அதில் வந்து நம்பர்ஸ் வந்து ரெட்டப்பட நம்பரில் மட்டும் மென்ஷன் ஆகிருக்கும், 2, 4, 6 அந்த மாதிரி. ஒத்தப்பட நம்பர்லாம் ஜஸ்ட் நடுவில் ஒரு கோடு மட்டும் இருக்கும். ஈவன் நம்பர்ஸும் ஆட் நம்பர்ஸும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ டோஸ் வந்து ஒரு 20 யூனிட்ஸ் போட போகிறீங்கன்னா இனிஷியலாக ப்ரைமிங்னு ஒன்று பண்ணணும். அதாவது என்னன்னா, இந்த நீடில் நம்ம ரெகுலராக டெய்லியும் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எதுவும் ஏர் பபிள் உள்ளே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதை ப்ரைமிங்னு பண்ணுவோம். அப்படின்னா என்னன்னா, ஒரு 2 யூனிட்ஸ் நீங்கள் டயல் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் வெளியில் டிஸ்கார்ட் பண்ணிடணும். ஸோ அப்படி டிஸ்கார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இன்சுலின் ட்ராப்லெட்டும் உங்களுக்கு வெளியில் வரணும். சரிங்களா? அப்படின்னா உள்ள ஏர் பபிள் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்போ போட போகிற டோஸ், இப்போ சப்போஸ் ஒரு 10 யூனிட்ஸ் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் 10ன்னு இதில் ஸ்லோவாக டயல் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணீங்கன்னா சில பெனில் நீங்கள் எக்ஸஸாக இப்போ 10க்கு பதிலாக நான் 12 எடுத்துட்டேன், தெரியாமல் திருவிட்டேன் அப்படின்னா நீங்கள் திருப்பி அதை ரிவர்ஸ் பண்ணும்போது அந்த 2 யூனிட்ஸ் வேஸ்ட் ஆகும். ஸோ இன்சுலின் வேஸ்ட் ஆகாமல் இருக்க நீங்கள் வந்து சில பெனில் நீங்கள் இதை எலாங்கேட் பண்ணிட்டு வெளியில் இழுத்துட்டு திருவினீங்கன்னா ரிவர்ஸ் பண்ண முடியும், இன்சுலின் வேஸ்ட் ஆகாது. பட் நிறையா பெனில் அந்த மாதிரி இருக்காது. பர்டிகுலர்லி நீங்கள் டிஸ்போசபிள் ஃப்ளெக்ஸ் பென் வாங்கினீங்கன்னா அதிலெல்லாம் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா இன்சுலின் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் டோஸை டயல் பண்ணும்போது ஸ்லோவாக பண்ணுங்கள். நான் 10 யூனிட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எப்பயும் போல் நான் சைட்டை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்சுலின் வந்து வெளியில் ட்ராப்லெட் வரும். இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நான் வெளியில் இருக்கனால காமிக்கிறேன். நான் ப்ரெஸ் பண்ணி முடிச்சுட்டேன், 0வும் வந்துருச்சு. இதில் 0 வந்தால் நீங்கள் டோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ 0 வந்துருச்சு, ஆனால் கூட சில ட்ராப்லெட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் இன்சுலின் சிரிஞ்ச் பெனில் போடும்போது நீங்கள் ப்ரிக் பண்ணி ஸ்கின் பிஞ்ச் டெக்னிக்கில் ப்ரிக் பண்ணி உள்ள 90 டிகிரியில் வச்சு போட்டதுக்கப்புறம் அமுத்தி நீங்கள் இது வந்து 0 காட்டினதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு தான் வெளியில் எடுக்கணும். இந்த 10 செகண்ட்ஸ் இந்த ஃபியூ ட்ராப்லெட்ஸ் வர்றதை நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா வேஸ்ட் ஆகும். ஸோ எப்பயுமே நீங்கள் இன்சுலின் பெனில் போடும்போது இன்ஜெக்ட் பண்ணி டோஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு ஒரு கிளிக் சவுண்ட் கிடைக்கும். எப்படி நான் வந்து இது எனக்கு ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னு பார்க்கறது, நான் இன்ஜெக்ட் பண்ணுறப்ப எனக்கு கண்ணில் சரியாக தெரியல அப்படின்னா எல்டர்லி பேஷன்ஸ் பர்டிகுலர்லி உங்களுக்கு ஒரு கிளிக் சவுண்ட் வரும். அப்படின்னா அந்த டோஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உடனே நீங்கள் கையை எடுத்துடக்கூடாது பெண்ணை. ஸோ ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணீங்கன்னா அந்த கடைசி வர ட்ராப்லெட்ஸும் உங்களுக்கு உள்ளே போகும். ஸோ இன்சுலின் வேஸ்ட் ஆகாது. அது இல்லாமல் அக்யூரேட் டோசிங்கும் உள்ளே போகும்.